இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். அரை கப் உடச்ச கடலை, இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு, இது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். அரட்டும். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன், 10 பல் பூண்டு, அரை கப் தேங்காய், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை. இதை ஒரே ஒரு தரட்டி இதுல போட்டுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சாச்சு. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட சுட சாதத்துக்கு இந்த பொடியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா செம சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு எப்போ சோம்பேறித்தனமா இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பொடி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் டைம்ல நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்ட ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது முடியாத டைம், அர்ஜென்ட் டைமுக்கு இந்த பொடியை சுட சுட சாதம் வச்சு இதை நம்ம கலரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆந்திரா வேர்க்கடலை பருப்பு பொடியை நீங்க அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஆராய்ச்சி வச்சிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த் வரையும் நம்ம ஒரு ஆட்டன் கண்டெய்னர்ல போட்டு வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்.